மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் பற்றி பேச போகிறோம். யாரெல்லாம் சாப்பிட்லாம், எப்பப்போ சாப்பிட்லாம், இதை பற்றி பேச போகிறோம். இப்போ எல்லா எண்ணெயுமே எடுங்க. வேர்க்கடலை எடுத்தால் கடலை எண்ணெய், சூரியகாந்தி எடுத்தால் சூரியகாந்தி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்தால் தேங்காயிலேருந்து பண்ணுறது தேங்காய் எண்ணெய். நல்ல எண்ணெய்க்கு மாத்திரம் எள்ளு எண்ணெய்ன்னு பேர் வைக்கல, இதுக்கு பேரே நல்லெண்ணெய். இதனால நிறைய பேருக்கு இது எள்ளுலேருந்து பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னி வரலும் சயின்ஸ் பிரகாரம் பெஸ்ட் எண்ணெய் நம்ம உணவுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ அதனால நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. நிறைய பேர் இது சாப்பிடாத இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கு, இது ப்ராப்ளம் கொடுக்கறது, அதனால அவங்க அதை சாப்பிட்றது இல்லை. ஸோ நல்லெண்ணெயை பொறுத்தவரையிலும் நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். காலையில் மிளகா பொடிக்கு போட்டுக்கிறீங்களா பச்சையா, இல்லை இப்போ லேட்டஸ்டாக நல்லெண்ணெய் வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பிடுறாங்க, ஃபுல்லாக டாக்ஸின்ஸ் வெளியில் போயிடுது, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். மெயின் உணவு எடுத்திங்கன்னா மதியம் காலையில் நைட்டு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். பட் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் உண்டு. இதில் 10 ml அதாவது 2 டீஸ்பூன் தான் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இல்லை 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், தேங்காய் எண்ணெய், எது யூஸ் பண்ணுறோமோ அது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் ஹெல்த். ஏன்னா நம்ம உலகத்தில் ஃபர்ஸ்ட் என்ன கிரிக்கெட் இல்லையா, இல்லை ஃபுட்பால் இல்லையா, அதுலலாம் இல்லை, இருதய நோயில் ஃபர்ஸ்ட் இருக்கும் உலகத்தில். அதனால பார்த்தீங்கன்னா 10 பேர் எடுத்தா ஏஜ் நோ பார், இது எக்கனாமிக் லெவல் நோ பார், 10 பேர்ல ஒருத்தருக்கு இருதய நோய் இருக்கு. இதுல பிபி ரொம்ப ஜாஸ்தி, பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதனாலதான் சொல்றோம், நீங்க 10 ml நல்லெண்ணெயும் 5 ml நெய், இல்ல 5 ml நல்லெண்ணெய், 5 ml நெய் அண்ட் 5 ml நீங்க இந்த மாதிரி சூரியகாந்தி இல்ல ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிட ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா 10 ml எடுத்துட்டு 5 ml கீ, அப்படி 10 mlனா 2 டீஸ்பூன், 5 mlனா 1 டீஸ்பூன். இப்போ ஒருத்தருக்கு 15 ml தான் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு 450 ml. நம்ம ஊர்ல எல்லாருக்குமே கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தா இல்லை 50% ஃப்ரீ, 20% ஃப்ரீ கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி 450ஓட 50 ml ஜாஸ்தி கொடுக்குறோம், 500 ml ஒருத்தருக்கு ஒரு மாசத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிற குடும்பத்துல 1 லிட்டர் தான் ஒரு மாசத்துக்கு. அதுல 3/4 லிட்டர் நல்லெண்ணெய், 1/4 லிட்டர் உங்களுக்கு நெய். இல்லை நீங்க 3 விதமா யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1/4 லிட்டர் சூரியகாந்தி இல்லை அரிசி தவிட எண்ணெய், இன்னொரு 1/4 லிட்டர் நெய், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெய் தான் மெயின் குக்கிங்க்கு. இதுல கசப்பு இருக்குங்க, எங்களுக்கு பிடிக்கல, இந்த வாசனையே பிடிக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை பழகிட்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. இதே பிடிக்கலன்னு சொன்னவங்க மிளகா பொடியில் மாத்திரம் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? சாப்பிட்றாங்க தானே, பிடிக்குது தானே. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம இருதயம் காப்பாத்துறதுக்கு, இந்த இருதய நோய் வராத தவிர்க்கிறதுக்கு என்ன 3 வித இந்த ஃபேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நல்லெண்ணெயில் இருக்கு. என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்கணுமோ அதுவும் நல்லெண்ணெய் இருக்கு. ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம், இதை பற்றி கவலையே இல்லை. யார் அதுக்கு பேர் நல்லெண்ணெய்ன்னு வச்சாங்களோ அவங்களுக்கு நிஜமா ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும். ஏன்னா அது எள்ளு எண்ணெய்ன்னு வைக்கல, நல்ல எண்ணெய். நீங்கள் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. பட் நல்லெண்ணெய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூனுக்கு பதில் 6 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒபேசிட்டி வந்துடும், வெயிட் ஏறிடும். இதனால பல விதமான வியாதிகள், டயபெட்டிஸ், இருதய நோய், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த எண்ணெயா இருக்கட்டும், நல்லெண்ணெயா இருக்கட்டும், ஆலிவ் ஆயிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எவ்வளோ நம்ம சொல்றோமோ அந்த அளவு தான் எடுக்கணும், ஜாஸ்தி எடுக்கவே கூடாது. இப்போ நல்லெண்ணெய் நல்லது, அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுக்கலாமா, இல்லை பிபி இருக்கிறவங்க எடுக்கலாமா, இது இவங்க எடுத்ததுனால இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆகுமா, இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. இப்போ யார் எடுத்தாலும் 2 வித எண்ணெய் எடுக்கணும். நல்லெண்ணெய் 10 ml, 5 ml நெய் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நெய் எடுக்க வேண்டாம் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிட எண்ணெய்,
இல்லை சூரியகாந்தி எண்ணெய், இல்லை தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி எடுக்கலாம். ஏன் 2 வித எண்ணெய்? ஏன்னா வந்து அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு. எண்ணெய்ன்னு எடுத்தாலே 3 வித கொழுப்பு சத்து அதில் இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் 3 அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இது 3 இருக்கு. ஸோ இது வந்து ப்ரொபோர்ஷன் தேவை. இது பிரகாரம் நம்ம கரெக்டா எடுத்தாதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமை தவிர்க்க முடியும். அதனாலதான் சொல்றோம் 10 ml நல்லெண்ணெய், 5 ml இந்த மாதிரி அரிசி தவிடு எண்ணெய் இல்ல நெய், இந்த மாதிரி விஷயம் நம்ம வந்து இப்ப யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிபி இருந்தாலும் இப்படி சாப்பிடலாம், டயபிட்டிஸ் இருந்தாலும் இப்படி சாப்பிடலாம். பட் வெறும் நல்லெண்ணெய் எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க சாப்பிடச்சே நெய் ஊத்தி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கணக்கு வந்துடும். அதை தவிர அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டி வேற, நம்ம செய்யற ஆக்டிவிட்டி வேற, அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வேற, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வேற. ஸோ இதெல்லாம் பெரிய வித்தியாசம். அந்த காலத்துல வீடு 3 கட்டு வீடு, காலையில வந்து கதவை திறந்து போறதுக்கே அவங்களுக்கு எக்ஸசைஸ், வீடை சுத்தி நடந்தாலே எக்ஸசைஸ். இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிற இடமே சிறிய இடம். இந்த சிறிய இடத்துல நம்ம நடக்கிறதே கிடையாது. அது தவிர அந்த காலத்துல அவங்க வந்து ஆட்டுக்கல், அம்மிக்கல் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. அண்ட் ஈவன் மென் வந்து வீட்டில் எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, தண்ணி தூக்கிட்டு வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சுவிட்சு தான். ஸோ அதனால எக்ஸசைஸுங்கிறது தனியாக டைம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துடுது. இது வந்து நடக்கிறது இல்லை. அதனால தான் எண்ணெயை பொறுத்த வரலும் இது நம்ம சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணா நீங்க ஹார்ட் ஃப்ரெண்ட்லியா, ஹார்ட் ஹெல்த்தியா கட்டாயம் இருக்கலாம். இப்போ யாரா வந்து உங்க எண்ணெய்ட்ட இந்த எண்ணெயில 0 கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா எண்ணெயிலையும் 0 கொலஸ்ட்ரால் தான். ஏன்னா எண்ணெய்ங்கிறது வருது வந்து ஒரு சீட்லேருந்து. இது வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது. பட் இந்த எண்ணெய் சாப்பிட்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறாத இருக்கும் அப்படின்னா அது கரெக்ட். பட் இது வந்து நம்ம கரெக்டா அதை புரிஞ்சுக்கணும். எல்லா வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லயும், இப்போ வெஜிடேரியன்னா இந்தியா ஒண்டியில் மாத்திரம்தான் பால் சேர்க்கிறோம். நான் சொல்றது காய், பழம், இந்த எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது. பட் டெஃபினட்டா பால், தயிர், நம்ம வந்து நெய், இதில் ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. இது வந்து மைல்ட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை வந்து மிதமாக சாப்பிடணும். ஸோ நெய்ங்கிறது 5 ml ஒரு நாளைக்கு, நல்லெண்ணெய்ங்கிறது 10 ml. இதை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருங்க.